அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்டு நம்மளாம் நடிக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமா மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறார். அவ்வளவுதான். இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தலைவனை எதுக்கு தேவையில்லாத விமர்சனம் பண்றீங்க? நீட்டுக்காக தானே போராடுறீங்க. அந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாத அவரை விமர்சிக்கிறீங்க? அப்போ உங்களுடைய எண்ணம் நீட்டை ஒழிக்கணும்னு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா, இல்ல தளபதிக்கு எதிராக பண்றீங்களா? சனம் செட்டி அவங்க பேசுறதுல தப்பு கிடையாது. அவங்க பேச தப்புன்னா நீ இப்படின்னா எல்லாம் இப்படி ஆயிடுமா? நீ இப்போ ஒரு 10-20 பேர் இப்படின்னா இப்படி ஆயிடுமா? கோடி பேர் இப்படின்றான் தளபதி பின்னாடி, கோடி பேர். நீ 10-20 பேர் இப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் சார்ந்த ஒரு தலித் மகன் ராஜ்மோகன் அவர் அமைச்சரா வரார். நீ பெருமைப்படுறியோ இல்லையோ அந்த சமூகத்தில் பிறந்த, ஆனா நாங்க பெருமைப்படுறோம். உங்களுக்கு அவர் மேல காழ்ப்புணர்ச்சி, பொறாம, வைத்தறிச்சல். ராஜ்மோகன் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டாரு, உங்களுக்கு அவருக்கு ஏதோ பழைய பர்சனல் கூட இருக்கட்டும், புரியுது? அவர் இந்த அளவுக்கு வந்துட்டாருன்னு உங்களுக்கு பொறாம. இப்போ ரஞ்சித் நீ என்ன நான் கேட்கறேன், நீங்க தான் ஹோல்சேல் வியாபாரியா தலித்துக்கு? நீங்க என்ன பண்ணீங்க முதல்ல தலித் மக்களுக்காக, அந்த மக்கள் முன்னேற்றத்துக்காக நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? மாநாட மயிலாட உட்காந்து கருணாநிதி பார்த்தாரா இல்லையா? அந்த அம்மா டான்ஸ் மாஸ்டர் கலா, அந்த அம்மா டான்ஸ் உட்காந்து கலந்து நாங்களாம் கூட மேடையில் பேசணும். அந்த மாநாட மயிலாட அது ஒரு பாட்டு கூட, கண்ணா உன் சேலைக்குள்ள கட்டெரும்பு பூகுந்தி இருக்கு எதுக்கு நசுக்கு, அவர்கிட்ட போய் கேட்கற நான் சொல்லிட்டேன். சேலைக்குள்ள கட்டெரும்பு எதுக்குன்னு அவரை போய் கேட்கற நசுக்குமா? சொல்லுங்க. இவ்வளவு அமக்களமும் இவ்வளவு செஞ்சுட்டு அப்புறம் நீங்க ஜனநாயகம் பத்தி பேசுறீங்க. ரெட்ரோலாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தாவேகாவிலிருந்து ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு இப்போ எப்படி இன்டர்வியூ எடுக்கிறதுனே தெரியல சார். என்னப்பா சார்? இல்லை, நான் அவ்வளோ ஒரு முட்டாளா இருக்கேன், நான் ஒரு ஜோக்கரா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னைய நினைச்சு எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குது சார். நீங்களா ஜோக்கரு? ஆமாம் சார். ஏன் சார், யார் சார் சொன்னது? ஜனநாயகன் படம் பார்த்துட்டேன் சார். ஜனநாயகம் படம் பார்த்தவங்களாம் ஜோக்கரா? ஆமாம் சார். ஐயோ, இதை யார் சொன்னது? சொன்னது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய டைரக்டர் சொல்லியிருக்காங்க, நிறைய படம் எடுக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, படம் நடிக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் இது இன்னும் ஜனநாயகன் மேலே இன்னும் இவங்களுக்கு இவ்வளோ ஒரு வன்மம் தெரியல, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆரம்பத்திலேருந்து ஜனநாயகன் படம் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனை, இடையூறு, அந்த படம் வரக்கூடாது, ஒரு தனிப்பட்ட ஒரு தளபதி அவரை மட்டுமே ஏம் பண்ணி 1008 பிரச்சனை. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இப்பேற்பட்ட மாற்றங்களை எல்லாம் இவர் கொண்டு வந்துனுக்கிறார் பாருங்க. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆமாம், புரியுதுங்களா? லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றாரு, லஞ்சம் வாங்கினா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்றாரு, லஞ்சம் கொடுக்க முடியாது, இது தளபதியுடைய ஆட்சின்னு சொல்லுங்கன்றாரு. புரியுதுங்களா? திடீர்னு எழும்பூர் மகளிர் மருத்துவமனைக்கு போறாரு, மகப்பேறு மருத்துவமனைக்கு போறாரு, திடீர்னு கள ஆய்வு செய்யறாரு, உடனே போய் உத்தரவு போடுறாரு. திடீர்னு ஆதிதிராவிடர் நல விடுதிக்கு போறாரு, அங்க போய் திடீர்னு கள ஆய்வு செய்யறாரு. இப்படி திடீர்னு போற ஒரு முதலமைச்சர் இவங்க இதுவரையில பார்க்கலையே. அப்போ அந்த வன்மம் புரியுது. இப்போ நீ பேசி யார் பேசினா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஜனநாயகனை பார்த்துருக்கிறாங்க உலகம் முழுவதும். கிட்டத்தட்ட இன்னைக்கு காலையில் நான் செய்தி பார்க்குறேன், 100 கோடி தாண்டிடுச்சான் 2 நாள்ல. 100-120 கோடி தாண்டி போயிருந்தது கலெக்ஷன் அப்படின்னு. இத்தனைக்கும் ஒரு லீக் ஆன படம். அந்த படம் லீக் ஆயிடுச்சு, உலகத்தில் பல நாடுகளில் லீக் ஆகி பல நாடுகளில் பார்த்துட்டாங்க. அந்த படத்தை பல நாடுகளில் பார்த்துட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அப்படி இருந்தோம் இந்த படம் இந்த போடுது, இந்த ஓட்டம் ஓடுது. அப்போ யோசிச்சு பாருங்க, புரியுதுங்களா? ஜனநாயகனை பார்ப்பவர்கள் எல்லாம் ஜோக்கர்கள்னா நாங்கள் ஜோக்கராக இருந்துன்னு போகிறோம். சனம் ஷெட்டி நம்ம இன்னைக்கு இந்த பாலன் இல்லம்ல நடந்துட்டு இருக்கு சார். அந்த நீட்டுக்கு எதிர்ப்பான போராட்டம் நடந்திருக்கு. அங்கே போயிருக்காங்க, இந்த சனம் ஷெட்டி அவர்கள் போயிருக்காங்க. போய் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மேடையை ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட், இதை அரசியலாக நீங்கள் மாற்றிடாதீங்க, இதுக்குள்ளே நிறையா சாயம் பூசப்படுது, இந்த மாதிரி அரசியலாக மாற்றாதீங்க. நான் பேச வந்தது நான் போயிட்டு தான் வந்திருக்கேன், ஜனநாயகன் மூவி நான் ஃபஸ்ட்டு ஷோலாம் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன்னு அங்கே இருக்கிற கும்பல் எல்லாமே சேர்ந்து அப்படின்னு இது பண்ணி நீங்கள் ஜோக்கரு, நீங்கள் இது இல்லைன்னு சொல்லி அவங்கள வெளியில் அனுப்பியிருக்காங்க, அதாவது வெளில அனுப்பியிருக்காங்க. நீட் விவகாரத்தை திசை திருப்புவதற்காக ஒரு வேலை நடந்துருக்குது. இப்போ நீட் பிரச்சனை இருக்குது, டெல்லிக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே நடக்கிற போராட்டத்துக்கும் தமிழ்நாட்டில் நம்மளுடைய பிரச்சனைக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீட்டில் இருக்கிற முறைகேடுகளை எதிர்க்கிறோன்றாங்க, அந்த முறைகேடுகளெல்லாம் களையணுன்றாங்க அவங்க. நாம் நீட்டையே எதிர்க்கிறோம். நாம் ஒட்டுமொத்த நீட்டே கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டின் குரல், தமிழக வெற்றி கழகத்தின் குரல். நீட்டுன்றத ஒன்று இருக்கக்கூடாது, இது நம்மளுடைய கோஷம். சரிங்களா? இப்போ தளபதி விஜயை பொறுத்தவரையில், தமிழ்நாடு இன்னைக்கு ஆட்சியை பொறுத்தவரையில் நீட்டை கடுமையாக நம்ம எதிர்க்கிறோம்.
எங்களுக்கு வந்து நீட்டை ஒழிக்கிற ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போலியா வாக்குறுதி கொடுத்து ஜனங்க கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மக்களை கிண்டல் கேலி நாங்கள் பண்ணலை. புரியுதா? கட்சியை ஆரம்பிக்கும் முன்னாடியே நீட்டால் அனிதா என்கிற ஒரு மாணவி பாதிக்கப்பட்டு அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கினப்போ அந்த பெண் அந்த குழந்தை அந்த பெண்மணியின் இல்லத்திற்கு ஓடோடி சென்று அவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்து கொடுத்தவர் தளபதி. புரியுதுங்களா? அப்பெல்லாம் கட்சியை ஆரம்பிக்கல. நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துன்னு வர்றார். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது கூட ஒரு மாறு வேடத்தில் வந்து அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டவர் தளபதி. இலங்கை தமிழர்கள் பிரச்சனை வந்த போது அப்பெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். நான் சொல்றதெல்லாம் ஒரு 15-20 வருஷ கதை. இலங்கை தமிழ் பிரச்சனை வந்த போது அந்த மக்களுக்காக உண்ணாவிரதம் உட்கார்ந்தவர் தலைவர். தமிழ்நாட்டு மீனவர்கள், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது ராமேஸ்வரத்தில் போய் ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான ரசிகர் கூட்டத்தை கூட்டி இலங்கைக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்தவர் தலைவர் தளபதி. ஆக போராட்டம் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. நீங்களாம் இன்னைக்கு போராடுறீங்க, போராட்டமே அவருடைய வாழ்க்கை. அவர் வாழ்க்கையில வந்து போராட்டத்தையே சந்திச்ச தலைவர், போராட்டமே வாழ்க்கையாக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவர். இன்னைக்கும் ஒரு போராட்டத்தை தான் வாழ்க்கை நடத்தி இருக்கிறார். அதனாலதான் அவர் ஒவ்வொரு பிரச்சாரத்தில் சொன்னாரு, அத்தனை வழிகளையும் தாங்கி கொண்டு நம்மளாம் நினைக்கிற மாதிரி அவர் மகிழ்ச்சியா சந்தோஷமா மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறார். அவ்வளவுதான், இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு தலைவனை எதுக்கு தேவையில்லாத விமர்சனம் பண்றீங்க? நீட்டுக்காக தானே போராடுறீங்க, அந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாத அவரை விமர்சிக்கிறீங்க? அவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? நீட்டை கொண்டு வந்தது யாரு? நீட்டை கொண்டு வரதுக்காக அன்னைக்கு டெல்லியில வந்து தீர்மானம் போட்டது யாரு? நீட்டை தமிழ்நாட்டில் அனுமதிச்சது யாரு? நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னது யாரு? சொல்லி இந்த மக்களை ஏமாத்தது யாரு? இது இந்த இத்தனை கதைக்கு தளபதிக்கு என்ன சம்பந்தங்குது? அப்போ உங்களுடைய எண்ணம் நீட்டை ஒழிக்கணும்னு நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றீங்களா இல்ல தளபதிக்கு எதிராக பண்றீங்களா? இது அரசியல் தானே. அப்ப நீங்க வந்து இந்த போராட்டத்தை திசை திருப்பீங்கல்ல, நீட்டுக்கு எதிராக நடக்கிற போராட்டத்தை திசை திருப்பீங்களா? அப்ப நீங்க எல்லாம் பிஜேபி பி டீமா? பிஜேபி பி டீம் நீங்கெல்லாம் எதுக்கு போராட்டத்தை திசை திருப்புறீங்க? எதுக்கு தேவையில்லாம அவரை விமர்சிக்கிறீங்க? அப்ப அந்த சனம் செட்டி அந்த நடிகை கேட்டதுல என்ன தப்பு? தேவையில்லாத விஷயத்தை ஏன் பேசுறீங்கன்னு கேட்கறாங்க. எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒன்னா தானே வரணும், எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே குரல்ல தானே போராடணும், நம்ம ஒரே கோஷம் தானே கொடுக்கணும். எதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்குதல்? வந்தவங்க எல்லாம் திமுகல இருந்து வந்திருக்காங்க சார், அவங்க எப்படி சார் பிஜேபி? இப்ப நீங்களே சொல்றீங்க, அப்போ இது யாரும் தூண்டி விட்டு செய்யறாங்க. திவ்யா சத்யராஜ் அவங்க அவங்களே சொல்றாங்க, நான் வந்து டிஎம்கேவோட ஐடி சார்பா இதுல இருந்து நான் வந்திருக்கேன். சரி, நீட்டை கொண்டு வந்தது யாரு? நீட்டை கொண்டு வருவதற்கு கையெழுத்து போட்டது யாரு? அன்னைக்கு எந்த கவர்மெண்ட் அதை கொண்டு வரும்போது திமுக கூட இருந்தது. புரியுதுங்களா? நீட்டை யார் எடுத்துட்டு வந்து நீட்டை ஒழிக்கிற ரகசியங்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு சூடு சொரணு ஈனம் மானம் இருந்தா அவர் நீட்டை ஒழிச்சிருப்பாரு. அவர் அடிமையா இருக்கிறாரு மத்திய அரசுக்கு. ஆனா நாங்க வந்தா உடனே ஒழிச்சிடுவோம் நீட்டை சொன்னது யாரு? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. எதுக்கு போராட்டத்தை திசை திருப்புறீங்க? புரியுதுங்களா? அப்போ சனம் செட்டி அவங்க பேசுறதுல தப்பு கிடையாது. அவங்க பேச தப்புன்னா நீ இப்படின்னா எல்லாம் இப்படி ஆயிடுமா? நீ இப்போ 10-20 பேர் இப்படின்னா இப்படி ஆயிடுமா? கோடி பேர் இப்படின்றான் தளபதி பின்னாடி, கோடி பேர். நீ 10-20 பேர் இப்படின்னா அதே மாதிரிதான் நீலம் சார்பாகவும் ஒரு திரைத்துறையினர் எல்லாருமே ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணாங்க இந்த நீட் எதிர்ப்புக்காக. வந்து அதில் வெற்றிமாறன் அவர்கள், அப்புறம் ரஞ்சித் அவர்கள் பேசியிருந்தாரு, அப்புறம் அமீர் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அமீர் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கட்சி வந்து நீட்டு ஒழிக்கிறதுக்கான ரகசியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. புதுசாக வந்த கட்சி நாங்கள் நீட்டு ஒழிக்கிறோம் இது மாதிரி கர்ஷிப் கட்டிட்டு அந்த பெண்மணி வீட்டுக்கெல்லாம் போவாங்க, ஆனால் அவங்களே ஆட்சிக்கு வந்தேன்னா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீட்டை ஒழிக்கிறது யாருக்கிட்ட இருக்குது? நீட் ஒழிக்கிறது யாருக்கிட்ட இருக்குது அதிகாரம்? மத்தியில் இருக்கு சார். மத்தியில் இப்போதைக்கு அது சுப்ரீம் கோர்ட்ல இருக்குது. ஆமாம், முதல்ல சுப்ரீம் கோர்ட் நீட்டை கொண்டு வந்த போது உச்சநீதிமன்றம் நீட்டுக்கு தடை விதித்தது. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த வழக்கு உச்சநீதிமன்றம் நடக்கும்போது உச்சநீதிமன்றம் நீட்டை நடத்தலான்னு உத்தரவு கொடுத்துருக்குது. நீட்டை நடத்தலான்னு உத்தரவு கொடுத்துருக்குது. இது மிகப்பெரிய சட்ட போராட்டம். இந்த நீட்டை டிஸ்மிஸ் பண்ணணும்னா வேண்டாம்னா மத்திய அரசு உடனே முடிவெடுக்கணும். மாநில அரசுக்கு என்ன ரோல் அதுல? ஏங்க நீட்டு ரகசியம் தெரியும் உதயநிதி சொன்னா அவர்கிட்ட போய் கேட்காது, உங்களுக்கு என்னடா ரோல் இருக்குதுன்னு அவர்கிட்ட போய் கேளுங்க. இப்ப நீட்டுக்கு எதிராக தமிழ்நாடு இருக்குது, நீங்க நீட்டு நடத்தக்கூடாது, நீட்டு வேண்டாம், இல்ல நீட்டு நடத்தி தான் தீர்வோம், தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடுங்க. இப்ப இந்தியாவில் எங்குமே கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் 69% இடஒதுக்கீடு இருக்குதுல்ல, தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குதுல்ல, அந்த சமூக நீதியை வாங்கணும்ல, சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு கொடு, எங்களுக்கு நீட்டு வேண்டாம், இதனால கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, நீட்டு எங்களுக்கு அறவே வேண்டாம். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு. ஆட்சிக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது. அவ்வளவு சீக்கிரம் இவர் வந்து எனக்கு ஒன்றும் புரியல, அமீர்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. புரியுதுங்களா? நீ வந்து அமீரை பத்தி பர்சன் உங்களுக்கு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு கடத்தல்காரனோட தொடர்பு வச்சு இருந்து, சாதிக் பாட்ஷான்ற ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் ஆசாமியோட தொடர்பு வச்சு இருந்து, ஜாபர் சாதிக்
அவரோட தொடர்பு வச்சிருந்து எவ்வளோலாம் பண்ணாங்க. எல்லாத்துல வெளியே வந்தது திமுக இருக்கும்போது அவரெல்லாம் வேணாம். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னீங்களே யாரும், ரஞ்சித் அவர்கள், அவர் வந்து தேவையில்லாம அந்த கூட்டத்தில் ராஜ்மோகனை விமர்சிக்கிறாரு. ஆமாம், இது எந்த விதத்தில் நியாயம்? நீ போராடுறது எதுக்கு? நீட்டு பிரச்சனைக்காக போராடுற. நீட்டு பிரச்சனைக்கும் நீ எழுப்புற தலித் பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தங்குது? எதுக்காக போராட்டம்? அடிப்படையில் புரிஞ்சுக்கிறியா இல்லையா சொல்லு. எதுக்காக போராட்டம்? எதுக்கு தேவையில்லாம ராஜ்மோகனை நீ வந்து அந்த இடத்துல தேவையில்லாத விமர்சிக்கிற? நீங்க தான் வந்து பெருமையா சொல்றீங்க 8 வந்து தலித் அமைச்சர்களை வந்து நம்ம போட்டிருக்கோம். யார் வேற யார் பெருமையா சொல்லணும்? யார் பெருமையா சொல்லணும்? அவங்க எதுக்கும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க யார் பெருமையா சொல்லணும்? சுதந்திர இந்தியாவில் இதுவரையில ஒரு 8 அமைச்சர்கள் தலித் இனத்தை சார்ந்த ஒரு 8 அமைச்சர்கள் இருந்ததா சரித்திரம் கிடையாது. இந்த சரித்திரத்தை தளபதி விஜய் அவர்கள் படைத்திருக்கிறாரு. இது எவ்வளவு பெரிய வரலாற்று சாதனை. நீங்க தான் பெருமையா சொல்றீங்க. திமுக கொடுத்ததா? அண்ணா திமுக கொடுத்ததா? யார் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில்? 8 அமைச்சர்கள் யார் கொடுத்தது? சார் அவர் சொல்றது கொடுத்தாலும் குறை சொல்றீங்க. கொடுத்தாங்களா இல்லையா? இந்த 2 மாசத்துல என்ன பிரச்சனை? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் சார்ந்த ஒரு தலித் மகன் ராஜ்மோகன் அவர் அமைச்சரா வரார். நீ பெருமைப்படுறியோ இல்லையோ அந்த சமூகத்தில் பிறந்த, ஆனா நாங்க பெருமைப்படுறோம். உங்களுக்கு அவர் மேல காழ்ப்புணர்ச்சி, பொறாம, வைத்தறிச்சல். ராஜ்மோகன் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டாரு. உங்களுக்கு அவருக்கு ஏதோ பழைய பர்சனல் கூட இருக்கட்டும், புரியுது? அவர் இந்த அளவுக்கு வந்துட்டாருன்னு உங்களுக்கு பொறாம. இப்போ ரஞ்சித் நீ என்ன நான் கேட்குறேன், நீங்க தான் ஹோல்சேல் வியாபாரியா தலித்துக்கு? நீங்க என்ன பண்ணீங்க முதல்ல தலித் மக்களுக்காக? அந்த மக்கள் முன்னேற்றத்துக்காக நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? என்ன பாடுபட்டீங்க? ஆம்சாங்னு ஒரு தலைவர் இருந்தார்ல, தலித் தலைவர், அவர் படுகொலை செய்யப்பட்டார்ல. அந்த படுகொலையை சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? சிபிஐ விசாரிக்க கூடாது தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சா இல்லையா? அந்த வழக்கை நாங்க வாபஸ் வாங்கி இருக்கிறோம், சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கை இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வாபஸ் வாங்கி இருக்குது. ஆம்ஸ்டாங் கொலையை சிபிஐ விசாரிக்கட்டும். இது காரணம் பாராட்டினீங்களா? பாராட்டு தெரிவிச்சீங்களா? எந்த காலத்துல வந்து ஒரு சென்னையில் இருக்கிற, சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆதிதர் நல்ல விடுதிக்கு எந்த காலத்தில் ஒரு முதலமைச்சர் போனாரு? ஒரு முதலமைச்சர் போலையா? உங்களுடைய பிரச்சனைகளை என்ன நாங்க போய் விசாரிக்கலையா? அவங்களுக்கெல்லாம் வந்து சரி உடனே இதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லலையா? 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கான வேலைகள் பாடுகள் அங்கே நடக்கலையா? இதை யாருன்னா ஆதரிச்சிங்களா? இதை ஆதரிச்சு பேசுனீங்களா? ஒரு காலத்தில் படிக்கவே கூடாதுன்னா, நீ எல்லாம் படிச்சா பாவண்டான்னா, நீ எல்லாம் இந்த மாதிரி கூலி வேலை செய்து தானே லாய்க்குன்னா, பள்ளிக்கூட வாசலுக்குள்ளே வரக்கூடாதுன்னா, தனி தட்டு வச்சான், தனி கோலை வச்சான், தனி தண்ணி வச்சான். 5000 ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்டான், துன்புறுத்தப்பட்டான், சித்திரவதை செய்யப்பட்டான். அவன் கையில் இன்னைக்கு உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறைன்னு 2 கல்வித்துறையை கொடுத்துருக்கிறாருங்க தளபதி. யாரை படிக்கக்கூடாதுன்னையோ அவங்க கையில் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை இருக்குது. அந்த சமூகத்தின் கையில் இந்த வரலாற்று சாதனை செஞ்சிருக்கிறாங்களா? அதுக்கு எதனா ஒரு பாராட்டு சொன்னியா? யாரோ சொல்லி, திமுக சொல்லி எதுவோ ஒன்று பேசி நீங்க பேசுறீங்க. ராஜ்மோகனை நீ பேசுற. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் பாராட்டுறாங்க தெரியுமா? அவரை எத்தனை பேர் அவரை பாராட்டுறாங்க தெரியுமா? 1000 பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நையா பைசா கூட வாங்காத ராஜ்மோகன் கையெழுத்து போட்டாரு. ஒரு தலித் மகன், ஒரு தலித் மகன். அன்பில் மகள் பொய்யாமொழி வந்து அவர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒரு ஸ்கூலுக்கு 25 லட்சம் 35 லட்சம் லஞ்சம் வாங்கினாரு ஒரு தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு. ஆனா ராஜ்மோகன் பள்ளி கல்வித்துறையா வந்து ஒரு நையா பைசா கூட வாங்காத 1000 பள்ளிகளுக்கு அனுமதி கொடுத்தாரு. ஒரு தலித் மகன். தலித் மக்களுடைய அடையாளமா ராஜ்மோகன் இருக்கிறார். அப்படிதான் நாங்க பார்க்கிறோம். உலகின் பல நாடுகளுக்கு ராஜ்மோகன் போயிட்டு வராரு, தலித் மகன் போயிட்டு வராரு. இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம், பாராட்ட தெரியலையா? சமீபத்தில் கூட அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தாரு. அங்க போய் அமெரிக்காவில் தமிழ் சங்கத்தில் பேசிட்டு வந்தாரு. நாங்கெல்லாம் பெருமைப்படுறோமே, பரவாயில்லப்பா ராஜ்மோகன் உலக நாடெல்லாம் சுத்துறாரப்பா, சிங்கப்பூர், மலேசியா, ஜெர்மன், எத்தனையோ நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு ஒரு தலித் மகன். நாங்க பாராட்டுறோம், நாங்க அப்படித்தானே அவரை பார்க்கிறோம். வைத்தறிச்சல், பொறாமையில பேசுறீங்க ராஜ்மோகனை பத்தி. எவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய ஒரு மனிதர் தெரியுமா? இப்போ என்னெல்லாம் பார்த்தா அண்ணா அண்ணா வாங்கினேன், அண்ணே வாங்கினேன் அப்படியே கட்டி பிடிச்சிக்குவார். எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அமைச்சராயும் இவர் மாற மாட்டேன்றாரு. அமைச்சராகிறதுக்கு முன்னாடி தான் அப்படி இருந்தார், அமைச்சராயும் இப்படியா அண்ணே வாங்கினேன் அண்ணா அப்படியே. அந்த அமைச்சர்ன்ற ஞாபகமே கிடையாதுங்க, அந்த எண்ணமே கிடையாதுங்க, அறவே கிடையாதுங்க. அமைச்சர்னா இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் வாழ்வாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை இவனுங்க வச்சுட்டு போனானுங்க. அதெல்லாம் ஒடிச்சிருக்கிறாங்க. ஒரு சாதாரண மகனாக ஒரு தலித் மகன் ராஜ்மோகன் இருக்கிறார். நீங்க எல்லாம் பேசுறதால அவருடைய புகழ் என்ன குறைஞ்சிருமா? புரியல. இன்னும் முன்னேற்றம் எனக்கு ஒன்றும் புரியலையே. விடுதலை சிறுத்தைகள் காலகாலமா பாடுபட்ட ஒரு இயக்கம். நான் கேட்கிறேன், ஆட்சியில் அதிகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் வர முடியுமா? இதுக்கு முன்னே கொடுத்தாங்களா? எத்தனை ஆண்டுகள் திமுக அதிமுக மாறி மாறி இருந்தீங்க? அங்கெல்லாம் அதிகாரத்தில் வந்தீங்களா? அதிகாரம் கொடுத்தாங்களா? இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறீங்களே, இந்த அதிகாரத்தை தலைமை தானே கொடுத்துருக்கிறாரு.
நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் இணைஞ்சு தான் பண்ண போறோம் வாங்க, இணைஞ்சு பண்ண போறோம் வாங்க. ஒரு சர்டிபிகேட், ஒரு எஸ்சி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு காலம் பூரா அவன் கஷ்டப்படணும். நேற்று அவர் அறிவிச்சிருக்கிறார் வன்னியரசு மாண்புமிகு அமைச்சர் 48 மணி நேரத்தில் அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துடணும். எஸ்சி சர்டிபிகேட்டை 5 நாளுக்குள்ள எஸ்டி சர்டிபிகேட்டை கொடுக்கணும். அறிவிச்சிருக்கிறாங்கல்ல, நடக்குதுல்ல. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? ஏதோ ஒன்று திமுக காரன் சொன்னதை பேசிக்கணும். அறிவாலயத்துடைய அடிமைகள் எதையோ ஒன்று யாரையோ விமர்சிக்கணும், எதையோ ஒன்று பேசிட்டு 19 பேசிட்டு பாவம் அங்கே இருக்கிற 10-20 மாணவர்களை ஏமாத்திட்டு போகணும். இன்னும் எவ்வளோ காலத்துக்கு ஏமாத்துவீங்க மக்களை? நான் சொல்றேன், எத்தனை நல்லது நடந்திருக்குது. ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல லஞ்சம் கிடையாது சார். விசாரிச்சு பாருங்க. வாங்க, பயப்படுறோம், அச்சப்படுறோம். ஒரு பர்த் சர்டிஃபிகேட், ஒரு லீகல் ஆர் சர்டிஃபிகேட் கேட்டா பணமே இல்லாத லீகல் ஆர் சர்டிஃபிகேட் வருது. பேட்டி கொடுக்குறாங்க, நான் காசே கொடுக்கலங்க. ஆச்சரியமா இருக்குதுங்க. போன கவர்மெண்ட்ல அவ்வளோ பணம் கொடுத்தாங்க நாங்கள் லீகல் ஆர் சர்டிஃபிகேட்டுக்கு. இந்த முறை லீகல் ஆர் சர்டிஃபிகேட் பணமே வாங்கலைங்க. போன கவர்மெண்ட்ல காசு கேட்குறாங்க, நான் வாங்காத வந்துட்டேங்க லீகல் ஆர் சர்டிஃபிகேட்டை. இந்த முறை வாங்கணுங்கன்னு ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க தாசில்தார் ஆபீஸில். ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் உடனே வருது. எல்லா சர்டிஃபிகேட்டும் உடனே கிடைக்குது. பேர் மாற்றம், பட்டா பேர் மாற்றம் உடனே நடக்குது. மாநகராட்சியில் புகார் கொடுத்தா ஒரு வேலை உடனே நடக்குது. அப்புறம் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. இவ்வளோ நல்லது நடக்குது நாட்டில், எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல. குற்றம் சொல்றதுக்குன்னு, அதாவது பாடி பேர் வாங்கிய புலவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. திருவிழாவில் ஒரு இது வரும், குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கிய புலவர்கள் இவங்கெல்லாம். அந்த சேலத்தில் அம்பேத்கர் சிலை திறக்கிறதுக்கும் அதை வந்து திறந்து வைக்க கூட முடியல. இதுதான் இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமைன்ற மாதிரிலாம் அதுவும் வந்து எடுத்து பேசியிருக்கு. யார் பேசியிருக்குது? இவர் தான் பாரஞ்சித் அவர்களுமே. ஏன் அம்பேத்கர் சிலை திறக்க முடியலங்க? அங்க இந்த கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த அம்பேத்கர் சிலை, அதெல்லாம் சும்மா இவங்களா வந்து அம்பேத்கர் சிலை வந்து பல இடங்கள் அது மாதிரிலாம் இருக்குது. சரிங்களா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிரச்சனைகள்லாம் மாறும். அதை கால் மேலே கால் போட்டு உட்காந்தா தப்பா? அவர் கால் மேலே ஒரு கால் போட்டு உட்காந்துக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அங்கே வேற ஏதாவது இன்னாடுறது எனக்கு தெரியல அந்த விஷயம். புரிஞ்சுங்களா? எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனைகள் இருக்கிறதுன்றது உண்மை. பிரச்சனை எவ்வளோ இடத்துல தலித் தலைவர்கள் வந்து தேசிய கொடி ஏற்ற முடியல. எவ்வளோ இடத்துல அவங்க போய் நகரமன்ற தலைவராக சேர்மனாக இருந்தால் கூட அந்த நாற்காலியில் உட்கார முடியல. புரியுதுங்களா? எவ்வளோ இடத்துல பிரச்சனைகள் இருக்குதெல்லாம் உண்மைதான். அதனால தான் வந்து இந்த கயர் கூட கட்டக்கூடாதுன்னு ராஜ்மோகன் சொன்னார். புரியுதுங்களா? இது சாமி மதம் அப்படின்னு கிடையாது. இது ஒரு கலருக்கு ஒரு சமூகத்தை வச்சுருக்கிறாங்க. இந்த கலர் இந்த ஜாதிக்கு அப்படின்னும் போது மாணவர்களை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடித்து பிரச்சனை வருது, தகராறு வருது, அந்த மாணவரை போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் ஒரு ஒழிச்சிருக்கிறார். இது இன்னைக்கு இது வந்து இப்போ இந்த 2 மாசம் நடக்குதா? இந்த பிரச்சனை மே 10ஆம் தேதியில இருக்கா? என்ன சொல்றாங்கன்னா ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. ஏங்க அதெல்லாம் மாறுங்க, படிப்படியா மாறுங்க. மே 10ஆம் தேதி தானே கவர்மெண்ட் வந்தது, வந்து 2.5 மாசம் தானே ஆகுது. நீ இவ்வளோ வெஸ்ட் போயிருக்கிற பிரச்சனையை கடல் அளவு இருக்குது, கடல் அளவு பிரச்சனை இப்போ நாங்க கையளவு தான் தீர்த்துருக்கிறோம் உண்மை. ஆனா கடல் அளவு இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நாங்க தீர்க்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாத்தையும். இந்த ஆட்சி முடியும் போது 5 வருஷம் பொறுத்து நீ பேசணும், 5 ஆண்டுகள் பொறுத்து நீ பேசணும். முதல்ல லஞ்சத்தை ஒழிக்கிறோம். எந்த முதலமைச்சராவது லஞ்சம் வாங்கினா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னாங்களா? யாரும் இல்லை சார். சொன்னாங்களா? இவர் சொன்னார்ல. அப்ப வித்தியாசமான முதலமைச்சர் தானே இவர். இவர் சொன்னாரா இல்லையா? அப்புறம் புரியுதுங்களா? எல்லாமே கரெக்டாக தானேங்க போகுது. அதாவது காழ்ப்புணர்ச்சிங்க, காழ்ப்புணர்ச்சி இல்லை. இந்த 5 வருஷம் இல்லாம திடீர்னு இவங்க எல்லாமே பொங்கி எழுந்து வராங்க. ஒவ்வொன்று திமுக ஆட்சியில் இல்லாதப்போ மட்டும்தான் இவங்க எல்லாம் வெளியிலே வராங்கன்னா பொங்குறவங்க அத்தனை பேரும் சொங்கிடுவாங்க. தளபதிக்கு எதிராக யாரும் பொங்கவும் முடியாது, அது ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதுங்களாங்க? இதெல்லாம் சும்மாங்க. இதெல்லாம் ஒரு அப்படி ஊத்திட்டு போயிடுவார். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் இங்கே நடக்கிறது சாத்தானோட ஆட்சி அப்படின்னு இருக்காரு. ஏன் சார் இப்படி? சாத்தான் வாயில சாத்தான் தான் வரும். புரியுதுங்களா? அவர் அந்த ஒரு எம்எல்ஏ கைது பண்ண வச்சு சொல்றாரு. ஆமா, அது இப்போ பேன் பண்றேன், நீட் பேன் அந்த இதுக்கு போராடுறவங்கள வந்து நீங்க போலீஸ் வச்சு அடக்குமுறை பண்றீங்க, திரும்ப உடைக்கிறேன்னு சொன்னதுக்கெல்லாம் நீங்க வந்து கைது பண்றீங்க. ஏங்க ஒரு முதலமைச்சரை நான் கேட்கறேன், ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை 1,75,00,000 வாங்கின ஒரு மக்கள் தலைவரை, தமிழ்நாட்டின் முதன்மை இயக்கமாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற ஒரு தலைவர் தளபதியை எலும்பு ஒடிப்பேன்னு நீ பேசுனீன்னா உன்னை கைது பண்ணணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன். அவருடைய எலும்பை நாங்க ஒடிப்போம்னு சொன்னா உன்னை எதுக்காக திரும்ப கைது பண்ணி உள்ள வைக்கிறோம்? உன் உடம்புல ஒரு எலும்பும் இல்லாத போயிடும். புரியுதா? உன்னை பாதுகாக்க தான் கைது பண்றது. நீ எலும்பை எங்க தலைவன் எலும்பை ஒடிப்போன்னு சொன்னா என் கட்சி தொண்டன் சும்மா இருப்பானா? சும்மா இருப்பானா என் கட்சி தொண்டன்? அப்போ உன்னை பாதுகாக்கணும். உன்னை பாதுகாக்க வேண்டியதான் எங்க அரசாங்கத்துடைய கடமை.
நீங்க தான் கூட்டு போய் கன் பாயிண்ட்ல மிரட்டுறீங்களே. ஏங்க சொல்ல வேண்டியதுதான். பீரங்கி முன்னால நிக்க வச்சாங்க எங்களை. கருணாநிதி சொல்லலையா? பாளையங்கோட்டை ஜெயிலில் பாம்பை விட்டாங்க, பள்ளி விட்டாங்க, நான் பாம்பு அப்படியே தடவி கொடுத்தேன்னு சொல்லலையா? சொல்லுங்க. சும்மா சொல்றது தானுங்க, இதெல்லாம் சொல்லிக்க வேண்டியது தானுங்க. ஏங்க இவெல்லாம் இப்போ துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க. சேவிங் பாயிண்ட் போட்ட பாதி பிளேடு போதாதான் இவங்களை மிரட்டுறதுக்கு? இவங்களெல்லாம் துப்பாக்கி வர வேணுமா இவங்களை மிரட்டுறதுக்கு? இப்படியே தான் சார் ஊரை ஏமாற்றி வச்சிருக்கிறானுங்க. காலகாலமாக இவனுங்க ஏமாற்றி வச்சிருக்கிறானுங்க சார். புரியுதுங்களா? ஒரு முதலமைச்சரை ஒரு மரியாதையாக பேசணும். இப்போ ஸ்டாலினை நான் பேசினா அது நல்லா இருக்குமா? ஸ்டாலின் அவங்க எலும்பு ஒடிச்சிரோன்னு சொன்னா அது தப்பு இல்லையா? ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்குது. ஆனால் அந்த பேச்சு சுதந்திரத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குதுன்னு உங்களை நான் ரொம்ப அனாவசியமாக பேசிட முடியுமா? முடியாது. அது தப்பு இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை விட்டு போகக்கூடாது. காட்டாட்சி நடக்குது, சாத்தானின் ஆட்சி நடக்குது, தடியடி நாட்டே. நான் என்ன ஒன்றும் புரியல. கூலி உயர்வு கேட்டான். சொன்னது கூலி உயர்வு கேட்டான். திருநெல்வேலி மாவட்டத்தில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் கருணாநிதியுடைய ஆட்சியில் 10 ரூபாய் அதிகம் கேட்டான். இவங்க அப்பா கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது 10 ரூபாய் அதிகம் கேட்டான். தடியடி நடத்தி 18 பேர் தாமிரபரணி தண்ணிக்குள்ளேயே ஜலசமாதி ஆனா சார் இந்த கவர்மெண்ட்ல, திமுக கவர்மெண்ட்ல. நேற்றுக்கு தான் அதோட நாள் நினைக்கிறேன் சார். மெசேஜ் பண்ண அதை பத்தி நீங்க பேசலன்னு சொல்லியிருந்தோம். திமுக கவர்மெண்ட்ல ஒரு 1.5 வயசு குழந்தை உள்படங்க 10 ரூபாய் கூலி கேட்டாங்க. 10 ரூபாய் கூலி கேட்டான். கூலி உயர்வு கேட்டாண்டி அத்தான் தாமிரபரணி தண்ணிக்குள்ள மிதிப்பட்டே செத்தான் அப்படின்னு போஸ்டரே ஒட்டினாங்க. இப்படி அடுக்கிக்கினா போலாம். திமுக ஆட்சியுடைய அவலங்களையும் அநீதிகளையும் இவங்களுடைய அராஜகங்களையும் பட்டியல் போட்டு சொல்லிக்கினே போலாம். புரியுதுங்களா? போலீஸை வச்சு நீங்க பண்ண அராஜகம் அநீதி திமுகவை மாதிரி யாரும் போலீஸ் அந்த அளவுக்கு கையில வச்சு வேலை வாங்க முடியாது. அவ்வளோலாம் அமக்களமும் அராஜகமும் அந்த தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க. நீங்கள்லாம் வந்து பேசலாமா? இதெல்லாம் நீங்கள்லாம் பேசலாமா? நீங்க பண்ணாத கொலைகளும் கிடையாது, நீங்க அடிக்காத கொள்ளைகளும் கிடையாது. இது ஒன்றும் இல்லை. அழகிரி ஸ்டாலின் 2 பேர்ல திமுக யாருக்கு அதிகமான மெஜாரிட்டின்னு தினகரன் பத்திரிகையில் ஒரு கருத்து கணிப்பு போட்டான். அன்னைக்கு அவங்களுக்குள்ள தினகரனுக்கும் கருணாநிதி குடும்பத்துக்குள்ளேயும் அன்னைக்கு கருத்து வேறுபாடு. அதனால அவன் போட்டான் அண்ணன் தம்பியை முட்டை விடலாம் அப்படின்னு தினகரன் பத்திரிகையில் போட்டான். அன்னைக்கு யாருக்கு அதிக செல்வாக்குன்னு அந்த தினகரன் பத்திரிகைக்குள்ளேயே போகுது. அந்த பத்திரிகை அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கி மதுரையில் அதை தீ வச்சு கொளுத்தி 3 நிருபர் உள்ளவே செத்து போயிட்டான் கருணாநிதி ஆட்சியில். இப்படி சொல்லிக்கினே இருக்கலாம் தம்பி. இன்னைக்கெல்லாம் பேசலாம். இவங்க ஆட்சியில் நடந்த அமக்கலமோ அராஜகங்களும் இன்னைக்கெல்லாம் சொல்லலாம். அதனால சும்மா வாயை வச்சுட்டு பேசி நிற்கிறீங்க. கனிமொழி கூட சொல்றாங்க எல்லாம் போய் சினிமா பார்க்குறாங்க. சினிமா பார்க்கறத பற்றி நீங்க பேசலாமா? உங்க அப்பம் பார்க்காத சினிமாவா? சொல்லு. அவர் பார்க்காத சினிமாவா? ஸ்டாலின் பார்க்காத சினிமாவா? இப்போ கூட ஒரு படம் ஒன்று வந்தது, சத்யராஜ் நடிப்பாரு, 2 பேர் ஃபோன் மாத்திக்கலான்னு. ஆமா சார். லவ் டுடே. லவ் டுடே பார்க்குற வயசா நான் கேட்குறேன். அதில் போய் ஸ்டாலின் உட்காந்துக்கணும். அவங்க சம்சாரம் 2 பேரும் போய் படம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்துட்டு நான் எங்கள் ஒய்ஃபு கிட்ட சொன்னேன், நம்ம 2 பேரும் ஃபோனை மாற்றிக்கலாமான்னா ஐயோ வாடான்னு அவங்க சொன்னாங்கன்னு பேட்டி கொடுத்தியே. சொல்லுங்க. எத்தனை படம் பார்த்தீங்க? எத்தனை படத்துக்கு எழுதுனீங்க? மாமன்னன் ஒரு படம், உதயநிதி. சொல்லுங்க. அந்த மாமன்னன் ஒரு படம், அந்த படம்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல எனக்கு. ஒட்டுமொத்த அமைச்சரும் தியேட்டர்ல உட்கார்ந்து இருந்தானே. ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அவங்களாம் யாரும் அழுகலையே சார். ஆனா நீங்களா வந்து படம் பார்த்து அழுகுறீங்களே. உணர்ச்சி இருந்தா தானே அழுவான். உணர்ச்சி இருக்கணுமா இல்லையா? நீ ஜடம், நீ நடிக்கிற. கூலிக்கு சும்மா கூலிக்கு உட்காந்துக்கணும். எப்படி அழுவான் அவன்? எப்படி உணர்ச்சி வசப்படுவான்? சொல்லு. இது அழுவுறதுக்குன்னா இது மாமன்ன உதயநிதியுடைய கடைசி படமா கூட இருக்கட்டும். ஐயோ இதோட இவர் சினிமா விட்டு போயிடுறாருன்னு அழுதானா அவனை என்ன பண்ணலாம்? கொண்டாடினாங்க. சொல்லுங்க. ஐயோ உதயநிதி மாமன்னனுக்கு மேல நடிக்க மாட்டாராமே, இதோட சினிமா விட்டு போயிட போறாராமே அப்படின்னு கண்ணீர் விட்டா அவனை என்ன பண்ணலாம்? அவன் எவ்வளவு மனசுக்குள்ள சந்தோஷப்படுவான். அப்பா இதுதான் லாஸ்ட் போடுறாங்கடா, ஒயிஞ்சாண்டா அப்பா. அப்படிதானே சார் இருப்பாங்க. இவர் தளபதி அப்படி கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவருடைய சினிமாவை பார்த்து 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 அவருடைய சண்டை, அவருடைய டான்ஸு, அவருடைய காமெடி, அவருடைய ஸ்டைலை பார்த்து பார்த்து சின்ன குழந்தையில இருந்தே வளர்ந்து வந்தவங்கலாம் இன்னைக்கு மந்திரியா இருக்கிறாங்க. அவர் தூக்கி பேர் வச்ச குழந்தைலாம் இன்னைக்கு அரசு கொறடாவா இருக்குது. அப்போ அவங்க அழுவாங்க தானே, அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அழுவாங்க தானே. ஐயோ இதுக்கப்புறம் நீங்க படம் நடிக்க மாட்டீங்களா,
இந்த இந்த டான்ஸை நாங்க இனி எங்க பார்க்க போறோம், இந்த ஸ்டைலை நாங்க இனி எங்க பார்க்க போறோம் சார். மனித வாழ்க்கையே கொஞ்ச காலம் தான் சார். எங்களை என்டர்டைன், எங்களுடைய சந்தோஷத்துக்கு நீ ஒரு காரணமா இருந்தியே. நாங்க எப்பெல்லாம் மனசு கஷ்டப்படுறோமோ, எப்பெல்லாம் மனசு ஒரு மாதிரியா இருக்குதோ, அப்பெல்லாம் உன் படம் பார்த்தா எங்களுக்கு போதுமே. இனி எப்போ நாங்க உன்னை திரையில பார்க்க போறோம் போது அது உண்மையா அழுவான்ல, உண்மையிலே அழுவான்ல. உன்னை நம்பி தியேட்டர்ல ஸ்டார் கட்டினவன், உன்னை நம்பி தியேட்டர்ல கொடி கட்டினவன், உன்னை நம்பி தியேட்டர்ல விசில் அடிச்சவன், பூ போட்டவன், கற்பூரம் ஏத்தினவன், உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினவன், அத்தனை பேரையும் எம்எல்ஏ ஆக்கிட்டியே, அத்தனை பேரையும் அமைச்சராக்கி உட்கார வச்சு அழகு பார்க்கிறியே. தலைவா அழுவதானே செய்வான், அழதானங்க செய்வான். உச்சத்துல உட்கார வச்சுக்கிறாருங்க அவருடைய ரசிகர்களை, உச்சத்துல உட்கார வச்சுட்டாருங்க. 28 29 வயசு பையன் மாண்புமிகு அமைச்சருங்க, மாண்புமிகு அமைச்சருங்க, உட்கார வச்சு அழகு பார்க்கறாருல, உச்சத்துல உட்கார வச்சுட்டாருல. எல்லாம் ஓடுறான்ல, ஐபிஎஸ் எல்லாம் ஓடுறான்ல. இப்ப நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நினைவு தினம் ஏதோ இப்ப நடந்தது. ராஜ்மோகன் நீ சொல்ற இந்த ரஞ்சித் சொல்ற அந்த ராஜ்மோகன் அந்த தலித் மகன் அங்க போறாரு. நடிகர் திலகத்துடைய குடும்பம் அந்த கேட் அப் அந்த வாசலை பார்த்துருக்குதுங்க இவருடைய காருக்காக. பேட்டி கொடுத்து ஒரு காலத்துல ராஜ்மோகன் நடிகர் திலகம் வீட்டு வாசலுக்கு வழியா கூட நின்று இருக்கலாம், ஐயோ பார்க்க முடியுமா அப்படின்னு. அந்த அவருடைய வருகைக்காக அவருடைய நடிகர் திலகத்துடைய குடும்பம் நிக்குதுங்க. அந்த உச்சத்துல உட்கார வச்சிருக்கிறாரு தளபதி. அப்ப அழதானே செய்வாங்க, அழ வரதானே செய்யும். சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு வரலன்னா அதுக்கு அது எப்படி வரும் உங்களுக்கு? அந்த படத்தை மாமன்ன படத்தை எல்லா அமைச்சரும் பார்த்தாங்கல்ல, மாசருடையும் ஃப்ரீயா டிக்கெட்லாம் கொடுத்தாருல, ரகுபதி என்ன பேட்டி கொடுத்தாரு, இவ்வளோ பிரமாதமா நடிக்கிறாரு, இப்படி ஒரு நடிகர் அவர் இன்னும் கூட நடிக்கலாம், அமைச்சராக இருந்தால் கூட நடிக்கலாம் அப்படின்னு பேட்டியெல்லாம் கொடுத்தாருல்ல. இதெல்லாம் நடந்ததா இல்லையா? எத்தனை சினிமா பார்த்துட்டு வந்து ஸ்டாலின் வந்து அதுக்கு விளக்கம்லாம் கதெல்லாம் எழுதினாரு, அதுக்கு வாழ்த்தெல்லாம் எழுதினாரு. இதெல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க பத்திரிகையாளர் தானே, நடந்ததா இல்லையா? ஞாபகம் இருக்கு. இந்த தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க. 100-125 நாள் கரண்ட், அவங்க அந்த 125 நாள் கடந்து பட்டினி போராட்டம் நடந்தது, தூய்மை பணியாளர் போராட்டம். அந்த நேரத்தில் கூலி படத்தை பார்த்து உட்கார்ந்துருந்தாரு இல்லையா மாண்புமிகு முதலமைச்சர்? நடந்ததா இல்லையா? அவங்களுக்கு எப்படி கூலி கொடுக்கலான்னு போய் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு நடந்ததா இல்லையா? அதெல்லாம் அப்புறம் உங்க கனிமொழியை கேட்கறேன், சரி உங்க அப்பா கதைக்குவா பெங்களூருக்கு போவாருங்க முதலமைச்சர் கதவாசனை ஏற்றுறதுக்கு. உளியின் வாசை அது என்னன்னா படம் என்ன தெரியாது, படம் ஒரு வாரம் கூட தேட்டரில் ஓடாது, அதுக்கு அவ்வளோ பேனாவை சிந்தி சிந்தி எழுதுவார். எதனாரா இல்லையா? பாச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு, பாசி பிடிச்ச தலைவனுக்கு பாராட்டு விழான்னு இவரே பாராட்டு விழா நடத்தினாரா இல்லையா? அல்டிமேட் ஸ்டார் அஜித் வற்புறுத்தி கூப்பிடுறாங்கன்னு அந்த நிகழ்ச்சியில பேசினாரா இல்லையா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கு எழுந்து நின்று கை தட்டாரா இல்லையா? சினிமாவையே உங்க ஜோபில நீங்க வச்சுன்னு இருந்தீங்களா இல்லையா? ரெட் ஜெயின் மூவிஸ், அந்த மூவிஸ், இந்த மூவிஸ், இதையெல்லாம் மீறி ஒரு சினிமா கூட ஒரு தியேட்டர்ல கூட ரிலீஸ் ஆக முடியாதுன்னு திரை உலகத்தையே உங்க கைக்குள்ள வச்சிருந்தீங்களா இல்லையா? மாநாட மயிலாட உட்கார்ந்து கருணாநிதி பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரா இல்லையா? அந்த அம்மா டான்ஸ் மாஸ்டர் கலா, அந்த அம்மா டான்ஸ் உட்கார்ந்து கலந்து கர்ணன் நாங்களாம் கூட மேடையில் பேசணும். அந்த மாநாட மயிலாட அது ஒரு பாட்டு கூட, கண்ணா உன் சேலைக்குள்ள கட்டெரும்பு பூகுந்தி இருக்கு எதுக்கு நசுக்கு, அவர்கிட்ட போய் கேட்கற நான் சொன்னேன். சேலைக்குள்ள கட்டெரும்பு எதுக்குன்னு அவரை போய் கேட்கற நசுக்குமா? சொல்லுங்க. இவ்வளவு அமக்கலமும் இவ்வளவு செஞ்சுட்டு அப்புறம் நீங்க ஜனநாயகம் பத்தி பேசுறீங்க. இவங்க படம்லாம் முடிஞ்சிருச்சு சார், இனி இவங்க படம் எந்த தியேட்டர்ல ஓடாது, இவங்க படம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கர்நாடகாவுக்கு வந்து ஒரு 3ஆம் தேதி போயிருக்காங்க, அழைப்பு விடுத்திருக்காங்க இந்த மேகதாது அணை விஷயமா. இதுக்கு வந்து விஜய் அவர்களும் அங்கே போகிறாங்க. அதுக்கு அன்புமணி அவர்கள் வந்து இல்லை நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து எம்ஜிஆர் பாணியை வந்து கையில் எடுக்கிறாரா விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு சார். அப்படி இல்லை, நமக்கு வேலை நடந்தாகணும். ஜூன் மாதம் 12ஆம் தேதி டேம் திறந்தாகணும். மேட்டூர் திறக்க முடியல, தண்ணி இல்லை. சரிங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 80-90 அடி இருந்தால் தான் தண்ணி திறக்க முடியும். இது 80 அடிக்கும் கீழே இருக்குது. இப்போ குடிநீருக்கே தண்ணி இல்லை. கிட்டத்தட்ட 22-26 மாவட்டங்களுக்கு மேலே நம்ம அந்த காவிரி தண்ணி நம்பி தான் இருக்கிறோம். சென்னை மக்களே காவிரி நீரை நம்பி தான் இருக்கிறோம் தண்ணி குடிக்கிறதுக்கு. காவிரிலேருந்து தண்ணி வரலாம்னா நமக்கு குடிநீர் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வீராணம் வழியாக தான் தண்ணி வருது. கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வீராணத்துலேருந்து நமக்கு தண்ணி கிடைக்குது. அந்த வீராணத்துக்கு தண்ணி காவிரிலேருந்து வருது. சரிங்களா? அப்போ இவ்வளோ பேருடைய வாழ்வு ஜீவாதார பிரச்சனை, விவசாய பிரச்சனைன்றதை தாண்டி குடிநீர் பிரச்சனையாக இப்போ மாறிக்கினுக்குது. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? விவசாய பிரச்சனையா இருந்தது, இப்போ அதையும் தாண்டி எங்க வந்துடுச்சு, அது குடிக்கிறதுக்கே நமக்கெல்லாம் தண்ணி கிடைக்குமான்னு தெரியலன்ற சூழ்நிலைக்கு வந்துடுச்சு. அப்போ ஒரு முதலமைச்சர் போவதான் செய்வார்.
இப்போ நீதிமன்றம் அதெல்லாம் இருக்கட்டும், நீதிமன்றத்துக்கு போகணும், வழக்கு தொடரணும், சட்ட போராட்டம்லாம் ரைட்டு தான், புரியுதுங்களா, போய் தான் ஆகணும். இவங்க எந்த லட்சணத்தில் இந்த காவிரி பிரச்சனை வச்சு இருக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். எந்த லட்சணத்தில் இவங்க காவிரி இஷ்யூ வச்சிருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகளாக இந்த காவிரி இஷ்யூ இருக்குது? இத்தனை ஆண்டுகள் இந்த திராவிட கட்சி ஆட்சியில் காவிரி பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படலை. எப்பெல்லாம் கர்நாடக மாநிலத்தில் பலத்த மழை பெய்யுதோ, எப்பெல்லாம் அவனுடைய அணையை ஒடிகிற அளவுக்கு தண்ணி வருதோ, அப்போ அவனுடைய அணையை பாதுகாக்கிறதுக்கு வடிகாலாக தான் தமிழ்நாட்டை அவன் பயன்படுத்தி இருக்கிறான். நாங்கள் அந்த ஆணையத்தை அமைச்சிட்டோம், இந்த ஆணையத்தை அமைச்சிட்டோம், இன்னும் பிரயோஜனம் இன்னும் நடந்தது. இன்னைக்கு அவங்ககிட்ட மழை இல்லைன்றான். எங்களுக்கு போதிய மழை இல்லை, தண்ணீர் இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. கொடுத்துதான் ஆகணும்னு சொல்றதுக்கு அதிகாரம் ஆணையத்துக்கு இல்லையே. ஏன் வாரியம் அமைக்க சொல்லி நீங்க போராடல? எதுக்கு ஆணையம் அமைச்சிங்க? இது யார் செய்த தப்பு? வாரியம்னா மொத்தமே அவன் கண்ட்ரோலுக்கு போயிடும். அவன் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, திறந்து விட்டுருவான். ஆணையம் என்பது பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ தளபதி முயற்சி எடுக்கிறார், அந்த முதலமைச்சர் கூப்பிடுறாரு, இவர் போறாரு, பார்க்கறாரு, பேசுறாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை வந்தப்போ கர்நாடகாவுக்கு போயிருக்கிறாரு. அன்னைக்கு மாநில முதலமைச்சராக இருக்கிற குண்டுராவ் நினைக்கிறேன், அவரை போய் சந்திச்சாரு, பேசினாரு. அவங்க வீட்டில் விருந்தும் சாப்பிட்டாரு. திடீர்னு போனாரு, திடீர்னு விருந்தும் சாப்பிட்டாரு. தாகம் எடுத்தது, தண்ணி கேட்டாரு, தண்ணி கொடுத்தானா குடினானாரு குண்டுராவு. எனக்கு மட்டும் கொடுத்தா போதுமா, என் மாநில மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்களேன்னு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அன்னைக்கு சொன்னாரு. உடனே அவர் வந்து தண்ணியை அங்கிருந்து இவர் இங்கே வரதுக்கிட்ட தண்ணியை திறந்து விட ஏற்பாடு பண்ணாரு. தண்ணி வந்ததுன்றதெல்லாம் வரலாறு சொன்னாங்க. இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க, நிறைய நான் கேட்டிருக்கிறேன். புரியுதுங்களா? இதுக்கு நம்ம எதுக்கு எல்லாத்துக்கும் குறை சொல்லிக்கின்னு போறது? ஒரு முயற்சி, நமக்கு வேலை ஆகணும். சும்மா நீ பெரியவனா நான் பெரியவனான்னு இதை பெருசாக்கின்னு போகாதீங்க. எரியற நெருப்புல எண்ணெயை போட்டுக்கணும், அவங்கள தூண்டி விட்டுக்கணும், சுரண்டி விட்டுக்கணும், இது அரசியல் ஆக்கின்னு இது மூலமா குளிர் காஞ்சிக்கின்னு வேண்டாம். அது எப்படியோ தளபதி ஏதோ யோசிக்கிறாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்று வந்து வெளில வந்துட்டார் சார். இவ்வளவு நாள் தலைமறைவாகவே இருந்துட்டு இருந்தாரு. நீங்களாம் சொல்லிட்டு இருந்தீங்க காலம் முழுவதுமே தலைமறைவா இருக்க வேண்டிய ஒரு ஆளு சொன்னீங்க. நேற்றுக்கு வெளில வந்துட்டார்ல. இப்போ இல்ல நான் என் ஓடிலாம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்தாரு? அது ஒரு 10-15 நாள், 10 நாளைக்கு மேல இருக்கு. 15-20 நாளைக்கு மேல ஒளிஞ்சுன்னு இருந்தாரு. நீதிமன்றம் சொல்லியும் கைது போட வரல. ஏன்னா அப்படி கைது பண்ணிடுவாங்க, இப்படி கைது பண்ணுவாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணாருன்னு அவருக்கு தானே தெரியும். இன்னும் எங்க போலீஸுக்கே தெரியல. செந்தில் பாலாஜி மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும். அத்தனை கேஸ் இருக்குது. ஐயோ இதுல பிடிப்பாங்களா அதுல பிடிப்பாங்களான்னு ஒரு யோசிச்சு வச்சுக்கிறாரு. புரியுதுங்களா? வரட்டும், கையெழுத்து போட்டோம், சட்டம் தன் கடமையை செய்யும். வேற ஏதாவது ஒரு மேல புகார் வழக்கு இருந்தால் கைது பண்ணுவாங்க தான். புரியுதுங்களா? நடக்காத ஒன்று இப்படி நடந்தா அப்படி நடந்தாலும் அதுக்கெல்லாம் கோர்ட்டு பதில் சொல்ல முடியாது. நிச்சயமா செந்தில் பாலாஜி தண்டிக்கப்படுவார், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். செந்தில் பாலாஜி தண்டிக்கப்படுவார் இல்ல, செந்தில் பாலாஜி தண்டிக்கப்பட வேண்டியவரே. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்றேன், செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் வாழ்வதற்கு தகுதியில்லாத ஒரு மனிதர். அவர் நிரந்தரமாக சிறையில் இருக்க வேண்டியவர், நிரந்தரமாக சிறையில் இருக்க வேண்டியவர் தான் செந்தில் பாலாஜி. சில பேரை ஏற்றுக்கவே முடியாது, சில பேரை ஏற்றுக்கவே முடியாது. அதில் நம்பர் 1 செந்தில் பாலாஜி, நம்பர் 2 டிடிவி தினகரன். இவங்கெல்லாம் தப்பு, பாலிடிக்ஸ்க்கே தப்பு. இவங்க ஒரே ஒரு 20 ரூபாய் நோட்டை கொடுத்து அந்த ஆர்கே நகர் ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாத்தினால யாரு? டிடிவி தினகரன். ரெட்டைலுக்கு லஞ்சம் கொடுக்க போய் திகார் ஜெயிலில் போய் கழி தூண்டு வந்தவர். சரிங்களா? இதெல்லாம் சில பேர்லாம் இருக்கிறாங்க. இவெல்லாம் வந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் தமிழ்நாட்டின் அரசியலில் இருந்து. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின், உதயநிதினு இந்த பட்டியல் நீண்டுனே போவோம். கண்டிப்பா சார், நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணல்ல பல விஷயங்களை பத்தி பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி தம்பி.